வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பன குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியீட்டில் ஏன் இவ்வளவு தாமதம், என்ன ஆயிற்று? எல்லோரு தரப்பிலிருந்துமே பார்த்திங்கன்னா கேள்விகள் மேலே அடுத்தடுத்த கேள்விகள் வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஆசிரியர் தரப்புலேருந்து முக்கியமான அறிவிப்புகளை இன்னும் வெளியிடலை அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு பப்ளிஷ் செய்யப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இந்த முடிவுகளை பார்ப்பதற்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. இதற்கு உண்டான அப்டேட்கள் அனைத்தும் நமக்கு விரைவில் வர இருக்குங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் நிறைய குழப்பங்கள் தான் நாளுக்கு நாள் நீடிச்சுட்டே இருக்குது. ஸோ தினசரி பார்க்குறப்ப ஒவ்வொரு வகையான குழப்பங்கள், தினமும் ஒவ்வொரு வகையான குழப்பங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். ஸோ ஒவ்வொரு வகையான குழப்பங்களுக்கு என்னதான் தீர்வு அப்படின்றது நிறைய பேர் கேட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் எப்பொழுது நமக்கு வெளியாகும், இந்த கேள்விக்கு உங்ககிட்ட சரியான பதில் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார பொங்கலுக்கு பிறகு வெளியாகும். அதாவது ஜனவரி 19 ஜனவரி 23 ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை வெளியிட போகிறதா சில முக்கியமான அன்அஃபிஷியலான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த அன்அஃபிஷியலான தகவல்களின் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகளை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த முடிவுகளை பெறுவதற்கு இப்போ இருந்தே உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. ஸோ இதுதாங்க தற்சமயம் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியீட்டில் வந்திருக்க ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கிற அந்த ஒரு குழப்பமான செய்தினா இந்த செய்தி அப்படின்றத நம்ம குறிப்பிட்டே சொல்லலாம். ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வில் மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. எல்லா தரப்புலேருந்துமே பார்க்குறப்ப மதிப்பெண் முறையிட மாற்றியமைங்க, மதிப்பெண் முறையிட மாற்றுங்க, இப்படியெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த மதிப்பெண் முறையீடே வேண்டாம், மாற்றுங்க, மற்ற மாநிலங்களில் செயல்படுவது போல் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை கொண்டு வாங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே லட்சக்கணக்கான கோரிக்கைகள் ஆசிரியர்கள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக எளிதாக அப்டேட் பண்ணும் அப்படின்றத நிச்சயம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சுமூகமான செய்தியை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, டிஆர்பியில் உடைய ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கவலை வேண்டாம். அது மட்டுமே கிடையாது, ஆசிரியர் தகுதி தேர்வில் போனஸ் மதிப்பெண்களும் நமக்கு விரைவில் வழங்கியிருக்காங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.